Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் எக் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டை கீரி எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். எல்லா முட்டைகளையும் எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கின உடனே எடுத்துடலாம். எல்லா முட்டைகளையும் எடுத்துருங்க. இப்போ அதே பேனில் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் 1, சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு ஆயிலில் நல்லா வதக்கிடலாம். 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ 4 தக்காளி, 7 முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாய் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச விழுத தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால ரிச்சாக இருக்கும். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அரை டம்ளர் தண்ணி போதும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச அந்த முட்டைகளை கிரேவியோடு சேர்த்துடலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ மல்லித்தழை சேர்த்துடலாம். இது முந்திரி பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ரிச்சாக இருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைல் எக் கிரேவி இஸ் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.